அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காவை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகுதா சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் மூளையில் இருக்க செல்ஸோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம மூளையோட செயல்திறன் வந்து அதிகரிக்கதா சொல்கிறாங்க. ஸோ வளர கிட்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய கொடுக்கலாம். அதனால் அவங்க ரொம்ப ஆக்டிவாகி நல்லா படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெண்டைக்காய். ஸோ அந்த வகையில் இந்த பசங்களோட எஜுகேஷனில் இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த வெண்டைக்காவை இந்த பசங்களை நம்ம சாப்பிட வச்சே ஆகணும். பட் அவ்வளோ சீக்கிரம் அவங்க சாப்பிட்ருவாங்களா? வெண்டைக்கான்னு இல்லை, வெஜிடபிள்ஸ்னாலே ஒரு 2 ஸ்டெப் பேக் தான் போவாங்க. அதுக்காக நம்ம அப்படியே சாப்பிட வைக்காமல் விட்டுறவும் முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இந்த வெண்டைக்காவை எப்படி நல்லா டேஸ்ட்டான வேல ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போடுறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காவை கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக வதக்கி கிரேவி பண்ணும்போது நேச்சுரலாகவே வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வழவழன்னு இருக்கும் பார்த்தீங்களா? அது இல்லாமல் கிரேவி வந்து நல்லா வரும். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த வெண்டைக்காய் அது போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஓவராக எண்ணெய் போகணும்னு இல்லை. என் வெண்டைக்காய் வந்து ஜஸ்ட்டு வதங்கினா போதும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் போட்டுக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்தால் போதும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க வெண்டைக்காவை. ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த வெண்டைக்காவை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். அது நல்லா சூடான உடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே நான் ஒரு தக்காளி வந்து இதை மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா குக் ஆகி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன சேர்க்குறேன்னா, இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேம் அதே ஸ்பூனில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது கூட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். நல்லா கட்டியான தயிராக பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த வெண்டைக்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். அதை போட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ, ஒருவேளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கிரேவியாக வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கிங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எனக்கு செமி கிரேவி மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி செய்யும் போது இது எல்லா ரைஸ்க்கும் ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மெயினாக சொல்ல போனால் சாம்பார் ரைஸ்க்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. ஒருவேளை நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கிரேவி மாதிரி பண்ணால் நீங்கள் ரைஸ் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரைஸ்க்கு மட்டும் இல்லாது சப்பாத்தி, தோசை கூட சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. வெண்டைக்காய் மசாலா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சைட் டிஷ் வந்து இது ஒன்று போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை உங்கள் பசங்களுக்கு வெண்டைக்காவே பிடிக்கலனா கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.